ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சில ரீசனிங்ல இருந்து டைஸ் கான்செப்ட்ல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது எப்படி ஈஸியா குயிக்கா வித்தின் செகண்ட்ஸ்ல அப்ரோச் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 உடைய ஆப்போசிட் ஃபேஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதுல காமனா கொடுத்துக்கூடிய ரெண்டு டைஸ்லயுமே காமனா என்ன நம்பர் இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்கேயுமே 4 இருக்கு. கரெக்டா? சோ இதுல இருந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்து எழுதிக்கணும். அதாவது என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 4 இருக்கு, ரெண்டுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டேல இங்க 4, அடுத்தது என்ன இருக்கு 1 4 1, அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படி எழுதணும்னா 2. அதே மாதிரியுமே இங்க காமனா இருக்கக்கூடியது என்ன 4 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். 4க்கு அப்புறம் என்ன இருக்கு 5ன்றது இருக்கு, அதுக்கப்புறம் 3ன்றது இருக்கு. சோ இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க 5 ஓட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்க என்ன வந்திருக்கு 5 ஓட ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு 1. அப்போ 5 கான ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும் 1 தான் இருக்கும். சோ இப்போ இன் கேஸ் 4 ஓட ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத क्वेश्चनா கேக்குறாங்க அப்படினா இங்க ரிமைனிங் என்ன நம்பர் இல்ல 6ன்றது இல்ல இல்லையா? சோ அப்போ 4 ஓட ஆப்போசிட்ல 6ன்ற நம்பர் தான் அதோட ஆப்போசிட் ஃபேஸா இருந்திருக்கும். சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.